பாட்டாளி மக்கள் கட்சி ஒவ்வொரு தனி மனிதனின் வளர்ச்சியும் ஒவ்வொரு குடும்பத்தின் உயர்வும் தான் நாட்டின் மேம்பாடு என்பதை குறிக்கோள் கொண்டு கொள்கை திட்டங்களை வகுத்து செயல் திட்டங்களை தீட்டி அதை நிறைவேற்றுவதற்காக கோரிக்கைகள், மாநாடுகள், போராட்டங்கள், பேரணிகள், கருத்தரங்கங்கள், அறிக்கைகள் வாயிலாக ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெறாமல் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி பெரும் பங்காற்றி வருவதை நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள். பாட்டாளி மக்கள் கட்சியின் உயிர் மூச்சு கொள்கையான சமூக நீதி, ஜனநாயகம், சமத்துவம், மனித நேயம் உள்ளிட்ட முக்கிய கொள்கைகளை வென்றெடுக்க தொடர்ந்து போராடி வருகிறது. இயக்கம் தொடங்கி 46 ஆண்டுகளாக மக்களின் மேம்பாட்டிற்கும் அனைவருக்குமான வளர்ச்சி கிடைத்திட வளமான வலிமையான தமிழ்நாட்டை கட்டமைக்க 96,000 கிராமங்களுக்கு நேரடியாக சென்று மக்களின் குறைகளை அறிந்து உரிமை பெற்று வாழும் நோக்குடன் மக்களுக்காகவே வளர்ச்சிக்காகவே வாழ்ந்து கொண்டு வருவதோடு இன்று வரை பாடுபட்டு வருவதோடு எவ்வித அரசியல் பதவிக்கும் செல்லவில்லை, இனியும் செல்ல மாட்டேன் என்பதில் உறுதியாக இருக்கிறேன் என்பது இது ஐயாவின் வாக்குறுதியாகும். எல்லா சமுதாயத்திற்கும் உரிய இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்பது இதுல சொல்லப்பட்டிருக்குது. அதோட ஐயா அடிக்கடி உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, கேரள மாநிலத்தில் தனி இடஒதுக்கீட்டு முறையும் இன்னும் தொகுப்பு இடஒதுக்கீட்டு முறையும் கம்பார்ட்மெண்ட் ரிசர்வேஷன் இருக்கு பாருங்கன்னு சொல்லி இதுல பட்டியலில் கொடுத்துருக்கோம். நீங்க இந்த அறிக்கையில் இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட இடஒதுக்கீட்டு முறை தந்தை பெரியார் பிறந்த மண், தமிழ்நாட்டின் சமூக நீதியின் தொட்டில் என்று போற்றப்படுகிற தமிழ்நாட்டில் இல்லையேங்கிறதுதான் இதுல ஐயா சுட்டி காட்டியிருக்காங்க. அப்படி சமூக நீதிக்கான கருத்துக்களை இது சொல்லி இருக்கோம். வேளாண்மை பத்தி சொல்லி இருக்குது. வேளாண்மையில உழவன் உற்பத்தி செய்கிற விளைபொருட்களுக்கு கட்டுப்படியான விலை இல்லை. இன்னைக்கு வறட்சி காலத்துல விவசாயம் காய்ஞ்சி பொய்த்து போகுது. மழைக்காலங்களில் வெள்ளைச்சாதத்தால பாதிக்கப்படுது, கட்டுப்படியான விலை கிடைக்கல. அதனால ஐயா சொல்றது ஆண்டுக்கு ஒரு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும். உதாரணத்துக்கு நெல்லுக்கு 3000 ரூபாய், கரும்பு டன்னுக்கு 4500 ரூபாய், அதே மாதிரி கேழ்வரகு, கம்பு, சோளம், ராகி உள்ளிட்ட சிறுதானியங்கள், மஞ்சள், இன்னும் மற்ற வேர்க்கடல் உள்ளிட்ட எல்லா பொருளுக்கும் விலை நிர்ணயம் பண்ணணும். ஒரு கூட்டணி கட்சி தலைவி சசிகலா அம்மையார் அவரோட கலந்து பேசி எவ்வளவு அவங்களுக்கு எவ்வளவு தொகுதி, நமக்கு எவ்வளவு தொகுதின்றத விரைவில் பேசி முடிவுக்கு வருவோம்.